ஒரு காலை வேளையில ஜெங்கிஸ்கானும் அவரோட வீரர்களும் வேட்டைக்கு போனாங்க. கூட போன வீரர்கள் வில்லு அம்புன்னு எடுத்துட்டு வரவே ஜெங்கிஸ்கான் மட்டும் தனக்கு பிடித்தமான பருத்து ஒன்றை அவரோட தோள்லையே தாங்கிக்கிட்டு வந்தார். அவருக்கு தெரியும், வேட்டைக்கு இந்த வில்லையும் அம்பையும் விட இந்த பருந்து இன்னும் உபயோகமாக இருக்கும்னு. அப்படியே அவங்க வேட்டைக்கு தயாரானாங்க. எவ்வளவோ போராடியும் அன்னைக்கு அவங்களால எதையுமே வேட்டையாட முடியலை. வெறுங்கையோடு திரும்பி போகிறது ஜெங்கிஸ்கானை ரொம்பவே வெறுப்படைய வச்சிச்சு. சரி, அந்த வெறுப்பை வீரர்கள் மேலே காட்ட வேணாமேன்னு நினச்சவர் அவங்கள திரும்பி கேம்புக்கு போக சொல்லிட்டு பருந்தோட திரும்பவும் தனியாக காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போனார். மிச்சம் இருந்த இடங்களில் தேடியும் அவருக்கு எங்கேயுமே எதுவும் கிடைக்கல. முயற்சி பண்ணி ரொம்ப சோர்வானவருக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சு. அது கோடை காலமாக இருந்ததுனால குளம் குட்டை எல்லாமே வறண்டு போயிருந்துச்சு. குடிக்கிறதுக்கு எங்கேயுமே தண்ணியே கிடைக்கல. திடீர்னு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அவரோட முன்னாடியே ஒரு உயரமான பாறை அடுக்கில் இருந்து தண்ணி சொட்டிக்கிட்டு இருந்ததை கவனிச்சார். ஒரு கையால் பருந்த வானத்தில் பறக்க விட்டவர் இன்னொரு கையால் அவர் கொண்டு வந்திருந்த வெள்ளி கோப்பையை எடுத்தார். அதில் மெதுவாக சொட்டிக்கிட்டு இருக்கிற தண்ணியை பிடிச்சாரு. குடிக்கலான்னு வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போகவே திடீர்னு பறந்து வந்த அவரோட பருந்து கோப்பையை தட்டி தரையில் தள்ளிச்சுது. ஏற்கனவே வெறுப்புலையும் தாகத்திலையும் இருந்த செங்கிஸ்கானை இந்த செயல் இன்னும் வெறுப்படைய வச்சிச்சு. தனக்கு ரொம்ப பிடித்தமான பருந்தாக இருந்ததுனால அது ஏதோ தாகத்தில் பண்ணியிருக்கோன்னு பொறுத்துக்கிட்டு மறுபடியும் கோப்பையை நிறைக்க போனார். கோப்பை பாதி நிரம்பி இருக்கும்போதே பறந்து வந்த அந்த பருந்து மறுபடியும் அதை தட்டி விட்டுச்சு. என்னதான் பிரியமான பறவையாக இருந்தாலும் இப்படி அவமரியாதையாக நடந்துக்கிறத யாராவது தூரத்தில் இருந்து பார்த்தா எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அரசன் ஒரு பறவையை கூட தன் கைக்குள்ளே வச்சுக்க முடியலையே அப்படின்னு சிரிப்பாங்களேங்கிற அந்த எண்ணமே ஜெங்கிஸ்கானை தன்னோட வாளை எடுக்க வச்சிச்சு. மறுபடியும் தண்ணியை கோப்பையில் நிறைக்க போனவர் அதை நோக்கி பறந்து வந்த பருந்தை வாளால் ஒரே வெட்டுனாரு. பருந்து 2 துண்டா பறந்து போய் விழுந்துச்சு. இந்த நேரத்தில் பாறையிலிருந்து வழிஞ்சிட்டு இருந்த தண்ணீரும் சொட்டுறதை நின்றுச்சு. சரி, மேலே ஏறி போய் தண்ணியை குடிக்கலான்னு அந்த பாறை அடுக்குகள் மேலே ஏறினவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த தண்ணீர் குட்டைக்குள்ள ரொம்ப கொடிய விஷம் உள்ள ஒரு பாம்பு ஒன்று செத்து கிடந்தது. அப்போதான் அவருக்கு புரிஞ்சிச்சு, கீழே சொட்டிக்கிட்டு இருந்தது தண்ணி இல்லை, விஷம். அதை குடிச்சு தனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தன்னை காப்பாற்ற தான் அந்த பருந்து முயற்சி பண்ணியிருக்குது. அதை போய் கொன்னுட்டோமே அப்படிங்கிற எண்ணம் ஜெங்கிஸ்கானை ரொம்ப ஆழமாக பாதிச்சுது. இறந்து கிடந்த பருந்தை தன்னோட தோள் மேலேயே தூக்கிக்கிட்டு முகாமுக்கு நடந்து போனார். ஞாபகார்த்தமா அதோட வடிவத்தில் ஒரு தங்க சிலையை நிறுவினார். அதோட ஒரு பக்க சிறகுல நம்மளோட நண்பன் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ணினாலும் அதை நட்புக்காக தான் பண்ணினாலும், இன்னொரு பக்க சிறகுல உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற எல்லா முடிவும் துன்பத்தில் தான் போய் முடியும் அப்படின்னும் பொன்மொழிகளை பதிவு பண்ணார்.